அத்தை, மாமா, அத்தை, பெரிய மாமா, அம்மா, அத்தை வாங்க அத்தை. அத்தை நம்ம செவல பஸ் இருக்குல்ல கண்ணு போட்டிருக்க அத்தை. அப்படியா? எவ்வளவு சந்தோஷமான செய்தி. நிச்சயம் முடிஞ்ச கையோட ரொம்ப நல்ல செய்தி சொல்லிருக்க. இனிமே நம்ம குடும்பத்துக்கு எப்போ சுபிக்ஷன் தான் போ. இந்த சந்தோஷத்தை நம்ம எல்லாரும் கொண்டாடணும். அத்தை, நம்ம செவல கால கண்ணு போட்டிருக்கு. அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். சூப்பர் மச்சான். நான் நினைச்ச மாதிரியே கால கண்ணா போட்டிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் மச்சான். நல்ல கடேரி கண்ணா போடுன்னு பார்த்தா சேங்கண்ணா போட்டுருச்சு. பால் கறவை குறைஞ்சு போயிடுமே. அண்ணி, கறவையை மட்டும் நினைச்சிட்டு இருந்தா எப்படி? பசுவோ காளையோ கடவுள் கொடுத்தது எதுவா இருந்தாலும் நம்ம சந்தோஷமா ஏத்துக்கணும் இல்ல? அத்தை, காளைனா சும்மாவா? நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு காளையோட இன்னொரு காளைய ஜோடி சேர்த்து ஏர் பூட்டி உழவுல விட போறத. டிராக்டர்லாம் பிச்சை வாங்கும் பாருங்க. இங்க பாரு வேலு, இந்த காளையை கொண்டு போய் ஏர் ஓட்டி நாசம் பண்றதுக்கு நான் விட மாட்டேன். கண்ணு குட்டியா இருக்கும் போதே ஜல்லிக்கட்டுக்கு அதை பழகி இந்த ஏரியாவிலே நம்பர் 1 காளையாவும் அதுக்கு எஜமானவும் நான் ஆய் காட்டுறேன். எத்தனை ஜல்லிக்கட்டுல ஜெயிக்க போறேன்னு பாரு. டேய், முதல்ல 2 பேர் பேச்ச நிறுத்துங்க. இன்னைக்கு பிறந்த கண்ணுக்குட்டிக்கு இவ்வளவு போட்டியா? முதல்ல அது பெருசா வளரட்டும்டா. ஆமா, அத்தா சொல்றதா சரி. முதல்ல அந்த கண்ணுக்குட்டி பெருசா வளரட்டும். அண்ணி, இப்ப சீம்பால் கிடைக்குமே, அதை என்ன பண்ணலாம் சொல்லுங்க? என்ன பண்ணுவாங்க? சக்கரை போட்ட காய்ச்சினா கெட்டி ஆயிட போது ஆற வச்சு சாப்பிட வேண்டியதான். இதுல என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஐயோ, எனக்கு சீம்பால் கட்டினா ரொம்ப பிடிக்கும் அத்தை. போன தடவை நம்ம மாடு கண்ணு போட்டப்ப சாப்பிட்டது நினைச்சால நாக்குல எச்சு விடுது அத்தை. சீம்பால காம்புல இருந்து கறந்து அப்படியே வாயில ஊத்த முடியாது. அதுக்குன்னு செய்முறை இருக்கு. அதுக்கு செய்முறைலாம் இருக்கா என்ன? ஆமாப்பா, எல்லாத்துக்குமே ஒரு செய்முறை இருக்கு. திலகா, இந்த தடவை நீதான் சீம்பால் கட்டி செய்ய போற. சரிங்க அத்தை. முதல்ல ஒரு குத்துச்சட்டியில சீம்பாலை ஊத்தி பனை வெல்லத்தை சேர்க்கணும். அப்புறமா வறுத்த முந்திரி பருப்பு அதுல போடணும். கொஞ்சம் ஏலக்காயும் அதுல தட்டி போடணும். அப்புறம் விறகடுப்ப பத்த வச்சு ஒரு பெரிய அண்டால தண்ணிய ஊத்தி அந்த தண்ணிக்குள்ள இந்த குத்துச்சட்டிய வைக்கணும். அண்டால இருக்கிற தண்ணி சூடு ஏற ஏற சீம்பால் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வத்தி ஆவியாகி சீம்பால் கட்டி ஆயிடும். அந்த குத்துச்சட்டிய வெளியே எடுத்து கவுத்தோம்னா சீம்பால் அப்படியே அச்சுல வாத்த மாதிரி கட்டியா வெளியில வந்து விழும். அத கத்தியால நறுக்கி கேக் மாதிரி சாப்பிட வேண்டியதா. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது அத்தை. சூப்பரா செஞ்சு தரேன். எல்லாருக்கும் கொடுக்கறேன். அப்புறம் பாருங்க என் கைப்பக்குவத்தை. திலகா, சீம்பால்ல கேக் செய்ய போறியா இல்ல பாறங்களை உருவாக்க போறியா? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான். நான் அதெல்லாம் கரெக்டா செய்வேன். நம்ம செவல பசுவும் இப்ப புள்ள பெத்த தாய் மாதிரிதான். நாம தான் அதை பத்திரமா பாத்துக்கணும். நாம மட்டும் சீம்பால் செஞ்சு சந்தோஷமா சாப்பிட்டா பத்தாது. நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். முக்கியமா அன்னக்குடி பொண்ணுங்களுக்கும் கொடுத்து அனுப்பணும். சரியா திலகா? வேல்முருகா, நீதானே சீம்பால் கட்டி சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட? போய் வாங்க வேண்டிய பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. சரி அத்தை. செவலைக்கு இப்ப கொடுக்க வேண்டிய கீரை, தவிடு, பொன்னாக்கு, நாட்டு மருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. இப்போ வாங்கிட்டு வந்துடுறேன். இப்போ வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் பாத்து போடா. சீம்பால் சாப்பிடுற அவசரத்துல எங்கயாவது தடுக்கி விழுந்துற போற. சரிமா சரிமா. சரிங்க அத்தை, நான் உள்ள போய் ரெடி பண்றேன். நாகலட்சுமி, சீம்பால் அன்னக்குடி வீட்டுக்கு போகணுமா? போயிடுமா? இல்ல நான் தான் போக விட்டுருவேனா? சொல்லுங்க கணக்குள்ள. ஐயா, ஒரு சந்தோஷமான விஷயம் ஐயா. என்ன? நம்ம செவல பஸ் கண்ணு போட்டிருக்கியா? அப்படிங்களா? அம்மா சீம்பாலை என்கிட்ட கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை வாங்கிட்டு நான் நேரில் வந்துடுறேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம். அண்ணகுடி, இங்க இருக்கேங்க, கிச்சன்ல இருக்கேன். கிச்சன்ல இருக்கியா? ஆ. ஏ பசங்களா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? உங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன விஷயம்ப்பா? என்னதுப்பா? உங்க பெரியம்மா வீட்ல பசு கண்ணு போட்டிருக்கு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. திலகாக்கு கல்யாணம் நிச்சயமான உடனே பசு கண்ணு போட்டிருக்கிறது நல்ல சகுனம் தாங்க.
திலகா வாழ்க்கை ஜாம் ஜாம்னு இருக்க போகுது. நல்ல யோகக்காரி தான். ஆமா ஆமா, அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே இப்ப சீம்பால் வரப்போகுது. கணக்கு பிள்ளை இப்பதான் போன் பண்ணி சொன்னாரு. பெரியம்மா கொடுத்து அனுப்புறாங்களா? அப்பாப்பா எனக்கு தான் நிறைய சீம்பால் வேணும். ஓகேவா? எல்லாருக்கும் தான்டா செல்லம், எல்லாருக்கும் தான். பெரியம்மா நிறைய கொடுத்து அனுப்புவாங்க. எனக்கு எதுக்காக அலையற? இருடி. சீம்பால் சீம்பால்னு ரொம்ப தான் அலையற. ஆமா, இப்ப கணக்கு புள்ள வரலனா பாவம் ரொம்ப தான் ஏமாந்துருவல்ல. அக்கா, நம்ம வீட்டு பங்கு நமக்கு கண்டிப்பா வந்து சேருவா. கரெக்டா சொன்னடா. கரெக்ட்டா பெரியம்மா கொடுத்து விடுவாங்க. நீ வேணா பாரு. ஏய் சும்மா இருடி, வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சும்மா பேசாத. கண்டிப்பா வரும். அப்பா வந்து அவளை கொடுக்கவே ஏய் கொடுக்காதீங்க. சும்மா இருடி, வரட்டும் அப்புறம் பாத்துக்கலாம். பெரியம்மா கண்டிப்பா கொடுத்து வரட்டும் பாக்கலாம். ஏய் சும்மாரு, நீ உன் வேலைய பாரு. ஆமா இவ்ள. நீ போய் பாத்திரத்தை விளக்கு போ. அவளுக்கு கொடுக்கவே கூடாது. எனக்கு தான் எதுவும் எல்லாம் வேலை பாரு. ஐயோ, உங்க 2 பேர் சண்டை தாங்க முடியலையே. நீ போய் வேலைய பாரு போ. பெருசா வந்துட்டா. ஏய் பாருமா அவள. ஓ, நான் பாத்துக்கறேன்டா, நீ பேசாம இரு. குடு. இந்தாங்க அத்தை. நம்ம செவல கண்ணு குட்டியா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் 12 கண்ணு குட்டிகளை ஈண்டு கொடுத்திருக்கு. வருஷா வருஷம் மழை பெய்ய தப்புனாலும் நம்ம செவல கண்ணு குட்டி போடுறதுல இருந்து தப்புறதே இல்ல. நம்ம வம்சம் தலிச்சு நிறைஞ்சிருக்கிற மாதிரி நம்ம தொழுவத்துல இருக்கிற அத்தனை மாடுகளும் செவலையுடைய வாரிசுங்கதான். அக்கா, இந்தாங்க உங்க குடும்பத்துக்கு சேர வேண்டிய பங்கு. கனகு, இது உங்க குடும்பத்துக்கு. இந்தா. கணக்கு புள்ள, அம்மா கணக்கு புள்ள. இதோ வந்துட்டமா. இத சொல்லுங்கம்மா. நம்ம வீட்ல வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் கொடுத்துருங்க. சரிங்கம்மா. கணக்கு ஒரு நிமிஷம் இருங்க. பாண்டிமா, 4வதா ஒரு பங்கு போட்டு வச்சிருக்கியே, அது யாருக்கு? என்னக்கா இப்படி கேக்குறீங்க? அது அன்னக்கொடி குடும்பத்துக்கு சேர வேண்டியது. அன்னக்கொடியும் அவ 4 பொண்ணுங்களும் இன்னைக்கு நம்ம குடும்பம் தானே. அவங்களுக்கு சேர வேண்டியத நியாயமா நாம தானே பிரிச்சு கொடுக்கணும். ஆமா பாண்டியம்மா, சீம்பாலை பிரிக்கும் போது அன்னக்குடி வீட்டுக்கு கொடுக்கணுங்கிற ஆர்வம் தான் உனக்கு அதிகமா இருக்கு. என்ன இருந்தாலும் அன்னக்குடிக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணி பேசுற. குடும்ப உறவுன்னு சொல்லி அன்னக்குடி குடும்பத்தை நம்ம குடும்பத்தோட ஒட்ட வைக்க பார்க்காத. காலுக்கு செருப்பா இருந்தாலும் அது வாசல்ல தான் இருக்கணும். 2ஆம் தரமா வாக்கப்பட்ட அன்னக்குடிக்கு வாசல் வரைக்கும் தான் மரியாதை. அவளை நடு வீட்டில் உட்கார வச்சு பந்தி வச்சு பரிமாற நினைக்காத. நம்ம வீட்டு சீம்பாலை சாப்பிட்றதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி அன்னக்குடிக்கு இல்ல. பெரியதா, தாரத்துல தரம் பிரிச்சு பாக்குறது நீங்க தான். நான் முதல் தரமா இருந்து கூட ஒரு குழந்தைக்கு தாயாகிற பாக்கியம் எனக்கு இல்ல. 2ஆம் தரமா இருக்கிற அன்னக்கொடிக்கு முத்தா 4 குழந்தைங்களுக்கு தாயாகிற பாக்கியம் இருந்திருக்கே. நான் தாயாகணும்னு வேண்டாத கடவுள் இல்ல. அதனாலதான் என் புருஷன் என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போனாரு. என் குறைய தீக்கிறதுக்காகவே அந்த கடவுள் அன்னக்கொடி ரூபத்துல அனுப்பி வச்சிருக்காரு. அதனால தயவு செஞ்சு இனிமே யாருமே அன்னக்கொடிய பிரிச்சு பாக்குறது, தரக்குறைவா பேசுறது இதெல்லாம் இதோட விட்டுருங்க. கனகு, நீ அந்த தூக்கெடு. குடிமா. கணக்கு இந்தாங்க, அன்னக்கொடி வீட்டுல கொண்டு போய் கொடுத்துருங்க. சரிங்கம்மா. கணக்கு அம்மா நில்லியா, கொண்டா. அம்மா அம்மா, இது அன்னக்குடி வீட்டில் கொடுக்கணுமா?
தெரியும் ஆத்துல போட்டாலும் அளந்துதான் போடணும். பாண்டியம்மா தான் இஷ்டத்துக்கு அன்னக்குடி வீட்டுக்கு படி அளந்தா நான் விட்டுருவேனா? அம்மா அதுக்கு இல்லம்மா. யோ, அந்த வீட்டுக்கு சீம்பால்லாம் ஒரு கேடாயா? போய. அப்பா ம், அப்பா என்னடா செல்லம்? சீம்பால் வருமா வராதா? லேட்டாக சீம்பால் சாப்பிட்ற ஆசையே போயிடுச்சு. அது சரி. வந்தாலும் நீங்களும் அம்மாவும் சாப்பிடுங்க, எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. 4 தெரு தள்ளி இருக்கிற பெரியம்மா வீட்ல இருந்து சீம்பால் வர்றதுக்கு இவ்ளோ லேட்டா? அந்த கணக்குல வாங்கி வச்சு தூங்கிட்டாரா என்ன? என் தங்கம் ஈஸ்வரி. இல்லடா. பெரியவங்கள அப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஏய், நான் தான் அப்பவே சொன்னல சீம்பாலுக்கு அலையாதன்னு. பாத்தியா, இப்ப கணக்கு புள்ள வரல, நீ ஏமாந்து போயிட்ட. வ, 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 வ. அதுக்கு ஏடி அப்பா கிட்ட நீ சண்டை போட்டுட்டு இருக்க? பாருங்கப்பா, எல்லாம் உங்களால தான். போங்க. ஐயோ, என்ன சங்கரி, எதுக்கு அவகிட்ட வம்பு இழுக்கிற நீ? நீ மட்டும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணு. பேசாத. ஐயோ அப்பா, 2 பேரையும் பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. முதல்ல இந்த கணக்கு பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேளுங்க. ம், நீ சொல்றது சரிதான். இப்பவே ஃபோன் பண்றேன். ஏடி சின்ன பிள்ளை கிட்ட போய் வம்பு எடுத்துட்டு இருக்க? நீ அவளுக்கே சப்போர்ட் பண்றியா? கணக்குள்ள வாங்க. என்ன கணக்குள்ள இவ்வளவு மெல்லமா வரீங்க? பிள்ளைங்கள்லாம் சீம்பால் சாப்பிடுறதுக்கு எவ்வளவு ஆசையா இருக்குதுங்க தெரியுமா? நான் வேற சும்மா இருந்த பிள்ளைங்கள உலகத்திலேயே சீம்பால் மாதிரி ருசியானது எதுவும் இல்லைன்னு ஆசை காட்டி விட்டுட்டேன். எப்போ ஒரு சீம்பால்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. ஆமா, சீம்பால் எங்க? ஐயா, ஒரு தப்பு நடந்து போச்சு. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு சேர்த்தாயா பிடிச்சாங்க? கணக்கு. அம்மா, யோ, இல்லம்மா. அந்த வீட்டுக்கு சீம்பால்லாம் ஒரு கேடாயா? போய. சரி கணக்குள்ள, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. அப்பா வராரு. நல்ல வேளை கணக்கு புள்ள சொன்னதை பிள்ளைங்க கேட்கல. இதுங்களை எப்படி சமாளிக்கிறது? ம்? ஆ, என்னப்பா, கணக்கு பிள்ளைக்கு போன்ல போட்டு பேசிட்டீங்களா? என்ன சொன்னாரு? ஆ, ஆ, பேசினேன். அதை ஏன் கேட்குறேன்? கணக்கு புள்ள கிட்ட பெரியம்மா சீம்பாலை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா வர வழியில கணக்கு புள்ள சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டாராம். ம், சீம்பால் பூரா கொட்டி போச்சாம்மா. பாவம்மா கணக்கு புள்ள ஓன்னு அழுவுறாருமா. பிள்ளைங்க ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்களே, இப்ப உங்களுக்கு என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியாம தேம்பி தேம்பி அழுவுறாருமா. நான் சொல்லிட்டேன், அதெல்லாம் என் பிள்ளைங்க சொன்னா கேட்டுக்குவாங்க, நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டேம்மா. அப்படிதானேம்மா? உண்மையிலே கணக்கு போல சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்து சீம்பால் எல்லாம் கொட்டி போச்சுன்னா நாங்க நீங்க சொல்றத கேட்டுப்போம். ஆனா அது உண்மை இல்லையே. அப்பா, கணக்கு புள்ள சொன்னது எல்லாத்தையும் நாங்க கேட்டுட்டோம். உங்க ரீல் அந்த போச்சுப்பா. நான் இப்பவே பெரியமாக்கு போன் போட்டு சொல்லதான் இரும்மா, போறேன். சொன்ன இல்லப்பா. இத பாரு, அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. சீம்பால் தானே, இத போய் ஏன் பெரிய விஷயமா ஆக்கிட்டு இருக்கீங்க? அடுத்த தடவை பசு கண்ணு போட்டா சீம்பால் சாப்பிட்டு போறோம். பேசாம வேலையை பாருங்க, போங்க. ஏம்மா சொல்லக்கூடாது? நடந்தது என்னன்னு பெரியமாக்கு தெரியணும். இப்படி மூடி மூடி மறைக்கிறதுனாலதான் அவங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. நாமளும் இப்படி அவமானப்பட்டுட்டே இருக்கோம். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஈஸ்வரி, சொல்லுப்பா. ஏய், சங்கரி, ஈஸ்வரி,
என்னங்க நீங்க வேற ஏதாவது சொல்லி சமாளிக்க கூடாதா? என்ன பண்றதுமா? குழந்தைங்க கிட்ட எப்படி? ஹலோ பெரியம்மா, நான் ஈஸ்வரி பேசுறேன். சொல்லுமா. அப்பா நீங்க சீம்பால கணக்கு பிள்ளைகிட்ட கொடுத்து விடுறதா சொன்னாரே. கணக்கு புள்ள சீம்பால் இன்னும் கொண்டு வரல. நீங்க சீம்பால் கொடுத்து விட்டீங்களா? இன்னும் வரலையாமா? நான் கொடுத்து அனுப்பி ரொம்ப நேரம் ஆச்சு. ஓஹோ. இப்பவே என்ன ஏதுன்னு கேட்டு ஏற்பாடு பண்றேன். அதே பெரியம்மா. பெரியம்மா, நான் தான் மனோகரி பேசுறேன். சொல்லுமா. இவங்க 2 பேரும் கேட்டாங்கன்றதுக்காக நீங்க எந்த சிரமம் எடுத்துக்க வேண்டாம். இல்லைன்னா கூட பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். இதனால உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்க வேண்டாம் பெரியம்மா. இதுல என்னமா சிரமம்? கொடுத்து விட்டது இன்னும் வந்து சேரலன்னு தானே சொல்றாங்க. என்ன ஏதுன்னு கணக்கு பிள்ளை கிட்ட விசாரிக்கிறமா. சரிங்க பெரியம்மா. நம்பிக்கையா ஒரு வேலை கொடுத்தா செய்யணும், முடியலன்னா சொல்லணும். அன்னக்கொடி வீட்டுக்கு சீம்பால் கொடுத்து அனுப்புனா கொண்டு போய் கொடுக்கணும். சீம்பால் சாப்பிடுறதுக்கு பிள்ளைங்க எவ்வளவு ஆசையா இருந்திருப்பாங்க. இப்படி பிள்ளைங்களை ஏங்க வச்சு தவிக்க விட்டுருக்கீங்களே, என்னாச்சு கணக்கு? ஏன் கொடுக்கல? நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல வேற யாருக்காச்சும் கொடுத்தீங்களா? அம்மா நான் அப்படிலாம் செய்வேனாம்மா? நான் கொண்டு போய் கொடுக்கலான்னு தான் போனேம்மா. ஆனால் பெரியம்மா தான் என்னை தடுத்து நிறுத்தி ஆற்றுல போட்டாலும் அளந்து போகணும்னு சொல்லி பிடிங்கி வச்சுக்கிட்டாங்கம்மா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலம்மா. பாண்டியம்மா, நான் தான் அன்னக்குடி வீட்டுக்கு சீம்பால் கொடுக்க கூடாதுன்னு பிடிங்க வச்சேன். கணக்கு பிள்ளைய திட்டாத. அக்கா, நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்க புடிங்கி வச்சது சீம்பால மட்டும் இல்ல, அந்த குழந்தைங்களுடைய ஆசைகளையும் புடிங்கி வச்சிட்டீங்க. புள்ளைங்க ஆசைப்பட்டு கேக்குறத தடுக்கலாமாக்கா? எனக்கு தங்கதுரை, நீலாவதி, திலகவதியை எப்படி பிடிக்குமோ அதே மாதிரிதான் அன்னக்குடி பிள்ளைங்களும். அதே மாதிரிதான்க்கா நீங்களும் இருக்கணும். ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கலாமாக்கா? போங்க, உடனே போய் உங்க கையால சீம்பால அன்னக்குடி வீட்ல கொடுத்துட்டு வாங்க. அதுவும் உங்க கையால வாங்கி சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாண்டிமா, நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு பேசுறமா? இந்த சீம்பால பக்கத்து வீட்டு பங்காளி குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சேன். பங்காளி குடும்பத்தை ஒரு சீம்பாலுக்காக எதுக்கு பகையாளியா மாத்தணும்? இந்த சீம்பாலுக்காக அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சு போன குடும்பம் நிறைய இருக்கு. என்ன இருந்தாலும் அன்னக்குடி குடும்பம் வெளியிருந்து வந்த குடும்பம் தானே. அவங்கள விட நல்லது கிட்டத்துக்கு முறை செய்யற பங்காளி குடும்பம் முக்கியம் இல்லையா? அது எனக்கு தெரியாதா? நம்ம பங்குல அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துக்கலாம். முதல்ல அன்னக்குடி குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுங்க. இதுக்கு நான் தான் போணுமா? ஆமா, நீங்க தான் போயாகணும். நீங்க தான் அந்த சீம்பால அங்க கொண்டு போய் கொடுக்க விடாம தடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வேற தெரிஞ்சு போச்சு. அதனால நீங்களே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா தான் அந்த பிள்ளைங்க உங்களை தப்பா நினைக்காம உங்க மேல பிரியமா இருப்பாங்க. வாதம் பண்ணாம போயிட்டு வாங்கக்கா. சங்கரி, ஈஸ்வரி, என் கண்ணுங்கல்ல மணி 10 போகுதுடா. டிஃபன் சாப்பிடுங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் நாங்க பெரியம்மா அனுப்புற சீம்பால சாப்பிட்டு தான் டிஃபனே சாப்பிடுவோம். ஈஸ்வரி, சங்கரி, இப்ப நீங்க சாப்பிடலன்னா என்கிட்ட அடி வாங்குவீங்க. என்னங்க கார் சவுண்ட் கேக்குது? ஆமா. ஹே, கணக்கு பிள்ளை சீம்பால் எடுத்துட்டு வரலன்னா பெரியம்மா தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. வாங்க வாங்க. ஏய், ஏய், பொறுமடா. இந்த பசங்க பண்ண தொல்லையில பாண்டிய மகா தான் வந்துட்டாங்க போல இருக்கு. போங்க போங்க. வாங்க நீ. வாங்க. வாங்கக்கா. நீங்க வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க எங்களை தேடி வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தேடி வரலடி, தேடி வர வச்சிட்டீங்க. என்னடி சொன்ன? நான் வந்தது உனக்கு சந்தோஷமா இருக்கா? ஆனா எனக்கு அவமானமா இருக்கு. அண்ணி, ஏன் அண்ணி இப்படி எல்லாம் பேசுறீங்க? முதல்ல உள்ள வாங்க. எதுவா இருந்தாலும் உள்ள பேசிக்கலாம். பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. சீம்பால் விஷயத்துல எல்லாருமே சேர்ந்து என்ன கேவலப்படுத்திட்டீங்கல்ல. பெரிய சீமையில் இல்ல அந்த சீம்பாலு. இந்த பிரச்சனையை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டீங்கல்ல. இந்தாங்கடி நீங்க கேட்ட சீம்பாலு, கொட்டிக்கோங்க.